கொய்யாப்பழ கிரேவி தான் செய்ய போகிறேன். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இந்த கொய்யாப்பழ கிரேவி நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த கொய்யாப்பழமாக நான் 3 எடுத்திருக்கேன். இதில் விதை அதிகமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற கொய்யாப்பழத்தில் பாதி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 5 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள், உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொய்யாப்பழ கிரேவிக்கு எண்ணெயில் செய்யும் போது 1 வாரம் கூட வச்சுக்கலாம். கொய்யாப்பழ கிரேவிக்கு வெண்ணெய் சேர்க்கும் போது ஒரு 2 நாள் தான் வச்சுருக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது. நான் வெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். மீதி கட் பண்ணி வச்சுருக்கிற கொய்யாப்பழ துண்டெல்லாம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த கொய்யாப்பழ கிரேவி பிடிக்கிறதுனால சீக்கிரமாக காலியாயிரும், அதனால தான் நான் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 5 நிமிஷம் வதங்கின பின்னாடி அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். கொய்யாப்பழ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.